வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸு காலர் வச்சு எப்படி வெட்டலான்றது தான். அது அளவு ப்ளவுஸ். இது வந்து அளவு ப்ளவுஸு, காலர் வச்சு அளவு ப்ளவுஸு. இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வச்சு காலர் மாடலு எப்படி வெட்டலான்றது தான் இன்னைக்கு வீடியோ. இந்த கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி டவுட்டை கேட்டுங்க. கமெண்டில் உங்களோட வாழ்த்துக்களை மட்டும் சொல்லுங்கள். இப்போ இந்த காலர் அளவு ப்ளவுஸை வச்சு காலர் ப்ளவுஸ் எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு காலர் ப்ளவுஸ் எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸும் காலர் தான். இப்போ வந்து இது மெயின் பீஸ். இப்போ வந்து இது 1.25 மீட்டர் எடுத்துக்கலாம் லைனிங்கு. லைனிங் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் கட் பண்ணலாம். இப்போ பேக் வந்து பாட்டம் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்கு 1.25 இன்ச்சு. இப்போ ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் போர்ஷன் இதை வந்து சென்டர் பண்ணிங்க. இப்போ சென்டர் பண்ணி இடுப்பு மார்க்கிங், இடுப்பு வந்து மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து 1 இன்ச்சு பேக் டாட்டு. நம்ம இது சைடில் பார்த்தீங்கன்னா தையல் இது. இப்போ கரெக்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டு தையலுக்கு. அதே மாதிரி பேக் உயரம், இந்த பேக் உயரம் பார்த்தீங்கன்னா காலரு கரெக்டாக வச்சு இப்படி இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ரெடி தையலுக்கு. இப்போ ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். இப்போ ஷோல்டர் அளவு கரெக்டாக இப்படி வச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிட்டு இது தையலுக்கு. இப்போ ப்ளவுஸ் உயரம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் பாருங்கள், கரெக்டாக ப்ளவுஸ் உயரம் 15 இருக்குது. இப்போ நம்ம இதை 15 மார்க் பண்ணிடுவோம். தையலுக்கு 1/2 இன்ச்சு. இதை ஒரு மார்க் பண்ணிங்க. இது தையக்கூடு. இது வந்து ஆமூல் ஸ்டைல். இதை கரெக்டாக பாருங்கள், இந்த சென்டர் பண்ணிங்க. நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் நெக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். காலர் வச்சு இதை அளந்துங்க. இப்போ இது வந்து ரெடி 7 இருக்குது. அப்போ நம்ம 6 தான் வைக்கணும். 6 என்ன பாதி 3.25. இதில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்லோப் வச்சுருக்காங்க அளவு ப்ளவுஸில் இப்போ பார்க்கணும். இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கனாலே இது ஸ்லோப் வந்துடும். இது வந்து தையலுக்கு. இப்போ நம்ம இதை ஸ்லோப் பண்ணிடலாம். இதை ஸ்ட்ரைட் பண்ணோம்னா ஸ்லோப் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். 1 இன்ச்சு ஸ்லோப் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பாடி மெஷர்மெண்ட். இது பேக் வந்து இந்த மாதிரி லெவலாக போட்டுங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சு இருக்குது. 21 இன்ச்சு 2ஆக பிரிச்சிங்கன்னா 10.5. 10.5ல் ஒரு மார்க்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி வச்சு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 10 இருக்குது. ஃப்ரண்ட்டு வந்து 10 இருக்குது. இப்போது 10ல் ஒரு மார்க்கு. இப்போ இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம இதை சென்டர் பண்ணிக்கணும். சென்டர் பண்ணிட்டோம்னா 4 ஈவனாக வந்துடும். பேக்கு பெருசாகவும் ஃப்ரண்ட்டு சின்னதாக போடக்கூடாது. நம்ம வந்து ஈவன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சு உள் வாங்கிடுவோம். உள் வாங்கி இப்போ நம்ம இதை ஆமூல் ரவுண்ட் பண்ணிடலாம். இந்த ஆமூல் அளவு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு. ஆமூல் அளவு எவ்வளோ பாருங்கள். இப்போ 9.25 இருக்குது. அப்போ 18.
9.25 இருக்கான்னு பார்த்துக்கணும் கரெக்டாக. இப்போ பாருங்கள், கரெக்டாக 9 இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கீழே இறக்கிடலாம். 1 புள்ளி இறக்கணும், 9.25 வந்துடும். 9.25 இருக்குது. இப்போ நண்பர்களே, இப்போ நம்ம இதே நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் அளந்தோம் இல்லையா, இதுதான் நெக்கு. இதை நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ பேக் டாட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர், அப்படியே சென்டர் வச்சிங்க, 4 இன்ச்சு உயரம் வச்சிங்க. இப்போ நம்ம இதை டாட்டு வரைஞ்சிடலாம். நண்பர்களே, மார்க் பண்ணியாச்சு பேக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக்கை நம்ம கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வெட்டுறதை பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ரண்ட் அப்படி திருப்பி போடுங்க, இதை அப்படி திருப்பிடுங்க மெட்டீரியல். இப்போ நம்ம இதை இப்போ கரெக்டாக இப்படி வைங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு 3/4 இன்ச்சு விட்டு ஒரு கோடு ஃப்ரண்ட் சைடு ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வெட்டி எடுத்துருவோம். இந்த ஃப்ரண்ட்டை ஷோல்டர்லேருந்து வெட்டி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு பாடி மார்க், ஃப்ரண்ட் பேக் எடுத்துருவோம். இப்போ எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு போடுவோம். இப்போ நெக்கு, ஃபஸ்ட்டு நெக்கு, இது வந்து தையக்கூடு. இப்போ நெக்கு வந்து பார்த்துங்க, இப்போ கரெக்டாக இங்கே வச்சு இந்த இடத்துல கரெக்டாக தையலுக்கு விட்டு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு தையலுக்கு இந்த இடத்துல காலர் தையலை விட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்குவோம். இது வந்து நெக்கு வந்து ரவுண்டு, இடத்துல காலர் வரும். இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையலுக்கு போக ஒரு மார்க்கு, இது தையலுக்கு ஃப்ரண்ட்ல டாட். இப்போ இந்த டாட்டு பாயிண்ட் பார்ப்போம். இந்த இடம் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக டாட்டு பிடிச்சி கரெக்டாக தையல் விட்டு வைங்க, ஒரு மார்க்கு. இப்போ இது பட்டிக்கும் டாட்டுக்கும் இடைவெளி, இதே மார்க் பண்ணிடுங்க. இப்போ டாட்டோட லென்த் இதில் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுருவோம். கரெக்டாக ரெடி வந்து இந்த தையலுக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம் டாட்டுக்கு. இந்த டாட் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். டாட் அகலம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது, இப்போ ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இருக்கு. இந்த 1.5 மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இதை டாட் கோடு போட்டுருவோம். இந்த பக்கமும் போட்டுருவோம். இப்போ லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3.25 இருக்குது. இப்போ 3.25 போக சைடில் வைங்க. இந்த பக்கம் 3.25. இந்த நம்ம ஃப்ரண்ட்டு ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் அளவு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் பாருங்கள், இந்த அளவு ப்ளவுஸில் இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், கரெக்டாக வைங்க. இப்போ இதுக்கு நேராக சைடு தையா போடுது. இது வந்து நம்மளுக்கு இது எக்ஸ்ட்ரா துணி.
இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிங்க. 2.5 இன்ச் இருக்கு. ஒரு 2.5 இன்ச்சு, அந்த 2.5 இன்ச்சு வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த கூட நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாட், ஃப்ரண்ட் டாட் வந்து 6 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப்பு. இந்த டாட் ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஒன்று தான். இந்த இடத்துல ஆமோலாண்ட 1.5 இன்ச்சு கேப். இப்போ ஃப்ரண்ட் போட்டாச்சு, இதை கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு, கீழே 6 இன்ச்சு ஸ்ட்ரைட் கோடு. இதை கட் பண்ணி தர்றேன். ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. உங்களுக்கு கவர் தட்டு பாருங்க, ஒரு 1/4 இன்ச் உள்ள வந்து உள் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்க. அப்போதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட் எடுத்துன்னு வந்து இங்கே நிறுத்திடுங்க. அதே மாதிரி இங்கே சென்டர் கோலை நிறுத்திடுங்க. இப்போ நம்ம இதை டாட் பிடிச்சோன்னா கரெக்டாக ரவுண்டு வந்துடும். நீங்கள் இதை ஸ்ட்ரைட்டாகவே ரவுண்ட் போட்டிங்கன்னா எல் மாதிரி ஆகிடும். அதனால் இந்த இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக விட்டுங்க, கரெக்டாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியும் ஸ்லீவ் வெட்டிடுவோம். இந்த ஸ்லீவ் வெட்டுறது பார்ப்போம். இந்த பீஸை நம்ம அப்படியே கரெக்டாக 2ஆக மடிச்சிடுங்க. இது வந்து ஃபோல்டிங், ஒரு 1/4 இன்ச்சு போதும். இது கீழே அடிச்சு திருப்பு இருக்கும். அது ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் போட்டு தையலுக்கு விட்டுருங்க. ஸ்லீவ் லூஸு கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிட்டு, ஆர்மோல் பார்த்தீங்கன்னா இது தையலுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா தையக்கூடு. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் தான் வரும். இதை நான் ஜாயிண்ட் வெட்டி காட்டுறேன். இப்போ வந்து இது பேக் ஷேப்பு, இது வந்து ஃப்ரண்ட் ஷேப்பு. நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து கவர் தட்டு கட் பண்ணுவேன். கவர் தட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு வந்து எடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாருங்க, சைடில் வந்து ஜாயிண்ட் பண்ணணும். ஜாயிண்ட் வந்து நான் வெட்டி காட்டுறேன். ஒரு 3/4 இன்ச்சு, ஒரு 3/4 இன்ச்சு கரெக்டாக உள்ளே போயிடணும். இதை வந்து ஸ்கேல் அளவு போட்டுருங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. துணி பத்திரம் இந்த மாதிரி ஜாயின் போட்டு கட் பண்ணிங்க. இப்போ வந்து அடுத்தது பட்டி வெட்டுறதை பார்ப்போம். இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக பாட்டம் ஃபோல்டிங்க்கு, இது ஃப்ரண்ட் சைடு, இது வந்து தையல். இந்த அலோ ப்ளவுஸில் வந்து
இந்த பட்டி பாருங்கள், இடுப்பளவு வந்து கரெக்டாக வச்சுங்க. இந்த சைடு ரெடி, இது தையலுக்கு. இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட்டு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட் அந்த மாதிரி வச்சு இந்த டாட் உட்கார இடம் கரெக்டாக ரவுண்ட் பண்ணிங்க. இப்போ இதை வந்து இப்படி வைங்க. இந்த இடத்துல பேக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த பேக் வச்சு முக்கால் இன்ச்சு நம்மளுக்கு தையல் இருக்கணும். இந்த முக்கால் இன்ச்சு இருக்கு. இதை எடுத்துருவோம். கரெக்டாக ரவுண்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இதுக்கு நேராக இருக்கு. பட்டி வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நண்பர்களே, இப்போ இது மெயின் பீஸில் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன்.